வணக்கம், வெல்கம் டு சண்டே சண்டே. வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாக ஓட்டுறதுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களில் முக்கியமான ஒன்று பொய் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், நிறைய பேருக்கு உண்மை தானே அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் அதிகமாக பொய்கள் சொல்கிறது யார், அதனுடைய தேவை யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சின்ன வயசு பசங்களுக்கு பெண்களை பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்குது. பட் அதை மீறி என்னென்ன அவசியங்கள் இருக்குது இளைஞர்களுக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். பெரியவங்க மிகப்பெரிய பொய்கள் சொல்லியும் நம்ம பார்த்துருக்கோம். அது நிறைய ஊழல்கள் வெளியே வரும்போது நம்மளுக்கு அது புரிய வருது. பொய் சொல்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? உடனே என்ன ரியாக்ஷன் வரும்? கோவம் வரும், ஆனால் எரிச்சலாக வரும். சபாஷ், நல்லா சமாளிக்கிறான்னு தெரியும். எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும். அடுத்தடுத்து என்னென்ன போய் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் முஞ்சியே. அனாவசியமான டென்ஷன் வரும். ஓகே, சொசைட்டி பழிச்சு பண்ணிட்டு கோவம் வரும், கூடவே எதனாலும் சொன்னாலும் ஒரு பச்சாதாபமும் வரும். சொல்கிறது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிடும். சரி, எதுக்கு இந்த வெட்டி பந்தா அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு முடியும். அடிக்கணும்னு தோணும். உடனே ஏன் இந்த மாதிரி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அடிக்கணும்னு தோணும். அதிகமாக வாழ்க்கையில் பொய் சொல்வது யார்? இளைஞர்களா இல்லை முதியவர்களா அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக். முதியவர்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க ரேவதி ராபர்ட், அருள் காமராஜ். இல்லை இளைஞர்கள் தான் அதிகமாக பொய் சொல்றாங்கன்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க காளீஸ்வரன், லதா மகேஸ்வரி. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க தான் அதிகமாக பொய் சொல்றாங்க அப்படின்னு பேசுறதுக்கு பெரியவங்களும் உட்கார்ந்துருக்காங்க, சின்னவங்களும் உட்கார்ந்துருக்காங்க, வயசில் சின்னவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பக்கம் எல்லாருமே இளைஞர்கள் தான் அதிகமாக பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு 2-3 இளைஞர்கள் தான் அந்த பக்கம் இருக்காங்க, ஒத்துக்கிறாங்க நாங்களும் பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? இப்போது ரொம்ப காமனாக சொல்லப்படுற ஒரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக போன உடனே அதுக்கு சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்கிறது, இல்லையா? அந்த மாதிரி நீங்க சொல்லி இருக்கிற பொய் என்ன? ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒர்க் அதிகமாக இருக்கு, டிராஃபிக் ஆயிடுச்சு, எல்லாம் டிராஃபிக் மேலே தான். கிளம்புறச்ச கெஸ்ட் வந்துட்டாங்க. அது ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகிற பொய். வந்துட்டு தான் இருந்தேன், ஆன் த வே டயர் பஞ்சர் ஆகிடுது, அது ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுதுன்னு சொல்லுவேன். பாஸ் கிளம்பரிச்ச வேலை கொடுத்துட்டாரு. ஆஹா, வீட்டில் தான் போய் சொல்லுவேன். அப்போ வேலை பண்ணுற இடத்துல போய் சொல்ல மாட்டீங்கன்னா? இப்போவே போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஆஃபீஸ்க்கு, அப்படியே லீவ் போட்டு. கிளம்புறச்சே கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு, அதனால் அதை வாங்கி வச்சுட்டு தான் வர வேண்டியதாக போயிடுது, அதனால தான் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது இல்லை நான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் கூட கோயிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிருக்கேன். பெரியவங்க எதுக்கெல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க லைஃபே ஒரு பொயில தான் ஓடிட்டு இருக்கும். காசு இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அவர் குடிக்க தான் கேட்குறாருன்னு சில ஒய்ஃப்க்கு தெரியும், இல்லைன்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. அது அவங்களோட யூஸ்க்காக தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு லைஃப் ஃபுல்லாகவே அவங்க டெய்லியும் பொய் சொல்லி தான் இருப்பாங்க. அதை அவங்களால இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்காக பொய் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கியோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதிகமான பொய். இப்போ நான் ஒரு காலேஜ் டீச்சராக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்பொழுது த மொமெண்ட் பெல் ரேங்க்ஸ், ஃபஸ்ட்டு பெல் அடித்ததுலேருந்து கிளாஸ் முடிஞ்சு லாஸ்ட்டு பெல் முடிகிற வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கை பொய்யோட ரொம்பவே கலந்து இருக்குது. பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, இன்றைக்கி காலேஜ் போனியா? போயிட்டு வந்தேன். ஃபுல்லாக படிச்சியா? எத்தனை பையன் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான், இல்லை படிக்கலை அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே சொல்கிறோம் படித்தேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆக எல்லாமே அதிகமாக இளைய சமுதாயம் இல்லை இளைஞர்கள் பக்கத்தில் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, நெருக்கடியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இளைஞர்கள் பொய் சொல்லுவார்கள் என்ற இந்த கூற்றுக்கே நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய், இப்போ நீங்கள் கேட்டீங்க, பிள்ளைகள் சொன்னாங்க பஸ் லேட் ஆகிட்டு, கொஞ்ச நேரம் இதுவாகிடுச்சு, படிக்க முடியல, அம்மா குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பொய் சொன்னாங்க. இது மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பொய்கள், யாரையுமே பாதிக்காத பொய்கள் தான் இளைஞர்கள். ஆனால் முதியவர்கள் சொல்லுகின்ற பொய் நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 10,000 பொய்யை சொல்லி ஒரு இளைஞனுக்கும் இளைஞருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. ஆனால் வாழப்போகிற அவங்களுடைய கருத்துக்களை கேட்காம, அவங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காம, அவர்களை திருமண பந்தத்தில் இணைச்சதுக்கு அப்புறமா உண்மை தெரிந்து ஒருவருக்கொருவர் மன வேற்றுமை ஏற்பட்டு உடனடியாக விவாகரத்து வாங்குற எத்தனையோ இளைய தலைமுறை எனக்கு இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, பெரியவர்கள் சொல்லுகின்ற அந்த பொய் தான் காரணம். இளைஞர்கள் சொல்லக்கூடிய பொய் அவங்களுக்கு பாதிப்பு இல்லையா? அப்போ நாங்கள் ஃப்ளாட்டில் குடியிருக்கோம். 10 நாள் ஒரு பையன் இருக்கான், 9ஆவதோ 10ஆவதோ படிக்கிறான்னு நினைக்கிறேன். எப்போதுமே என்னை குட் மார்னிங் எதுவும் சொல்லவே மாட்டோம்.
ஒரு 2-3 நாளாக வெரி குட் மார்னிங் போகிறப்ப ரொம்ப வரவேற்பு அதுமாதிரி வாம் வெல்கம் இருந்தது. குட் மார்னிங் சொல்லியிருந்தான். என்னடான்னு கேட்டேன். அங்கிள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா. சரி என்னதான் காசு கீசு ஏதாவது கேட்க போகிறான் இல்லை வேறு எதாவது கலக்க போகிறா அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை எனக்கு ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு போகணும் அப்படின்னா. எதுக்குடா அப்படின்னு நான் எனக்கு இது கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் வந்து அங்கிள் ஆக்ட் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னா. நீ இதுக்கு வேறு ஆளை போடுறா, நான் முடியாது, நான் இப்போ நீ பண்ணுறது தப்பு, அதுக்கு நான் உடனே இருக்க மாட்டேன் அப்படின்னா. இப்போ அதுலேருந்து இவங்ககிட்ட ஒரு என்னை பார்த்தா வேறு மாதிரி மூஞ்சி திருப்பின்னு போகிறான். நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. பொய் சொல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் பெரியவங்க அதுக்கு சொல்லித்தரது தான் சின்னவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு இதுவே இருக்குது. அவங்க சொல்கிறத தான் நாங்கள் செய்கிறோம், அவங்க பண்ணுறது தான் திருப்பி நாங்கள் பண்ணுறோம். அது நாங்கள் தப்பா சொல்லுங்க. ஒரு சின்ன குழந்தைய எடுத்துப்போம். குழந்தை பிறந்தாச்சு, 9 மாதம் ஆச்சு, 10 மாதம், 11, ஒரு 1.25 வயசு ஆகும்போது எந்திரிச்சு நின்று நடக்க தொடங்கும். நடந்துக்கிட்டே இருக்கிற குழந்தை திடீர்னு அதுக்கு பேலன்ஸ் இருக்காது. முதலையாக நடக்க தொடங்கும், பேலன்ஸ் கீழே விழுந்த உடனே குயான்னு கத்தும். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து சுருட்டி கீழே ஜமீனில் கீழே தரையில் ஒரு அடி அடிச்சுட்டு, இங்கே தானே விழுந்த, அடி அடி அப்படி 2 அடி அடித்தோன்னா அதுக்கு ஒரே சந்தோஷமாகி சிரிக்க ஆரம்பிச்சிடும். உடனே கொஞ்சம் துணைக்கிடும். அப்போ அந்த குழந்தைக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம்? தப்பு ஒன்றும் இல்லை, நீ பேலன்ஸ் போகலை, அந்த தரையில் தான் தப்பு, அதனால் விழுந்துட்டு தப்பாக சொல்லிக் கொடுக்கும். தப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து தப்பு நம்மளது இல்லை, தரை தடுக்கி விட்டுது அதனால நம்ம அடிக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம நடக்கும் பொழுது அதுக்கு ஒரு தடை ஏற்படுறது, அந்த தடையை நம்ம தகர்த்துண்டு போகணும்னு சைக்கலாஜிக்கலாக சின்னத்துலேருந்து சொல்லிக் கொடுக்க ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் தரக்கூடிய பொய்கள் இருந்தாலும் லாங் ரன்ல நீங்க பார்க்கும்போது அது எந்த மாதிரியான பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல கூட நம்ம இருக்கோம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக். பொய் சொல்ற பழக்கம் யார்கிட்ட அதிகமா இருக்கு? இளைஞர்கள் கிட்டயா இல்ல பெரியவங்க கிட்டயான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பா அம்மா கிட்ட சொல்ற பொய்கள் நிறைய இருக்கு. கணவன் மனைவி அவங்களுக்கு நடுவில் சொல்லிக்கிற பொய்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான பொய்கள் எப்படிப்பட்ட பொய்ன்னு நீங்க சொல்லுவீங்க? புடவை வாங்குறதுலேருந்து சீட்டு பணத்துக்கு எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாம் அப்பட்டமான பொய் தான். அவருக்கு தெரியும் நம்ம பொய் சொல்கிறோங்கிறது தெரியும். ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக சேவிங்ஸ் தானே பண்ணுறா அப்படின்வாங்க. ஆனால் சண்டைன்னு வர்றபோது பிச்சு உதறிடுவாங்க. அதுக்கு எடுத்து வச்சியே இதுக்கு எடுத்து வச்சியே எனக்கு தெரியும்டி, நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும்டின்னு சொல்லுவாங்க. அந்த சைட்ல இருந்து வர போயெல்லாம் நல்லா அழகா இருக்கேடின்னு வாங்க பாருங்க, அங்கேயே ஃபிளாட் நம்ம. அதுக்கப்புறம் ஃபிளாட் ஆகுறீங்க இல்லையா, அதனால தான் வேற வழி. பெண்கள் அப்படித்தானே, சரி அந்த ஒண்ணுத்திலே ஃபிளாட் ஆயிடுவோம் மொத்தத்துல. அவங்க சொல்ற மாதிரி தான் நல்ல தெரியும் ஹஸ்பண்டோட அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து இப்போ அவங்க மதருக்கு நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரின்னும் போது அவங்க நம்ம கிட்ட வழியறதே தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை கூட நம்ம தான் உருவாக்குறோம். ஆமாம், அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட அம்மா அப்பா வீட்டுக்கு ஏதாவது நம்ம செய்கிறப்ப பொய் சொல்லி தான் செய்கிறாப்புல இருக்கும். ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மாமியார்லாம் கேட்பாங்க, அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும், அது இவர் தாஜா பண்ணணும் இவருக்கு. ஆனால் அதெல்லாம் பொய் சொல்லி தான் நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம பெற்று வளர்த்தவங்க நம்ம எதாவது செஞ்சு தான் ஆகணும். தங்கச்சி வந்து ஒரு கஷ்டத்தில் இருப்பா, அக்கா கொஞ்சம் பெரியவங்க வந்து பொய் சொல்றாங்க. நிச்சயமா பொய் இல்லாமல் லைஃபே கிடையாது மேடம். பொய் சொல்லலாம், அதிகம் பொய் சொல்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இளைஞர். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் ஒரு பையன், அது பையன் லீவ் போட்டான். லீவ் போட்டு என்னடா லீவ் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் தாத்தா கேட்டார், இந்த மாதிரி லீவ் போட்டு இன்றைக்கி உன் டீச்சர் வரா பார்த்துக்கடா அப்படின்னு. போய் ஒழிஞ்சுக்கடா, நீ பாட்ட விளையாடிட்டு இருக்கா, போய் ஒழிஞ்சுக்கடா. தாத்தா நீ போய் ஒழிஞ்சுக்கோண்ணா, என்னண்ணா நீ செத்து போட்டேன்னு சொல்லி தான் நான் லீவ் போட்டிருக்கேன். இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் நிறைய பொய் சொல்கிறோம் அப்படின்னு தைரியமாக வந்து உட்காந்துருக்காங்க. இளைஞர்கள் வந்து காலேஜ் போகிறவங்கலேருந்து ஸ்கூல் டைம் ஆரம்பிக்கிறதுலேருந்து நிறைய பொய்கள். மெயினாக காலேஜ் போகும்போது கேட்டிங்கன்னா பாய்ஸ் நிறையா வீட்டுக்கு ஆன் டைம் போன சரித்திரமே இருக்காது. அம்மா அதோ வந்துக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர வீட்டுக்கு போய் ரீச் ஆகவே மாட்டாங்க. அது எங்கே தான் இருக்குன்னு இடமும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு மெயின் காமன் ரீசன். செமஸ்டர்ஸ், சப்ளிமெண்ட்ரி அப்படி ஆரம்பிச்சு சிம்போசிசம்லேருந்து கல்ச்சுரல்ஸில் ஆரம்பித்து எங்கே போய் முடிஞ்சாலும் அது பொய்யில தான் போய் முடியும். டெய்லியெலாம் நம்ம போய் சொல்லுதில்ல. இப்போ நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை, தேவை ஏற்படும் போது சொல்லுவோம். நாங்கள் தவிர நாங்கள் அதிகமாக போய் சொல்ல மாட்டோம். அதிகமாக போய் சொல்கிறது வந்து பெரியவங்க தான். ஏன் அது எப்படி சொல்லுவீங்க? நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயசு அந்த சாப்பாடு விட்டாங்க. குழந்தை சாப்பிட்லாம், அங்கே பேர் பேய் இருக்குது, பேய் வந்து நீ சாப்பிட்லாம் பிடிச்சிட்டு போயிடும் ஒன்று அப்படின்னு போய் சொல்லி அப்போத்துலேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து எங்களுக்கு பொய் சொல்கிறத வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க தான் அதிகமாக பொய் சொல்கிறாங்க. பொய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பான விஷயம் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா பொய் சொல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆனால் யார் அதிகம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறதா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களை விட பெரியவங்க தான் அதிகமாக பொய் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொய் சொல்கிற விஷயத்தையே பார்த்துக்குங்க. பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தைகிட்ட,
பொய் சொன்னா உன்னை சாமி கண்ணை குத்திரும்பாங்க. அதே பொய் அந்த குழந்தை கேட்கும், அப்படின்னா ஏன்ப்பா இந்த பொய் சொல்ற உடனே இன்னும் சாமி கண்ணை குத்தாம இருக்குன்னு கேட்கும். அப்போ இந்த பொய் சொல்ற விஷயங்கள்லயே வந்து பெரியவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ ஒரு மனுஷன் பொய் சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவனுக்கு வந்து பணத்தாசை, பேராசை, பதவி ஆசை இதெல்லாம் வரும்போது ஒரு மனுஷன் பொய் சொல்றான். இந்த ஆசைகள்லாம் எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 35 வயசுக்கு மேலே வரும் பொழுது அவனுக்கு அந்த ஆசை அதிகமாகும். அப்போ அந்த 35 வயசுக்கு மேலே போகும் பொழுது அவர் வந்து ஒரு பெரியவர் ஆகிறாரு. இளைஞர்களுக்கு வந்து பொய் சொல்றாங்க. அந்த பொய்கள் வந்து சின்ன சின்ன பொய்கள் வந்து இருக்கு. ஆனால் பெரும்பாலான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பொய் சொல்ல வாய்ப்பு இருந்தால் கூட உண்மையை சொல்லி மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் பொய் வந்து உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாதுங்கிற விஷயம் வந்து இளைஞர்களுக்கு தெரியும். அதனால தான் இளைஞர்கள் வந்து சின்ன சின்ன பொய் சொல்ல வாய்ப்பு இருந்தால் கூட உண்மையை சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பெரியவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது குடும்பமாகட்டும், அலுவலகமாகட்டும், அல்லது பார்க்கக்கூடிய பதவிகளாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த பொய்யை வந்து ஒரு விஷயமா குறிக்கோளாக வச்சு அந்த வாழ்க்கை முழுக்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இன்றைக்கு இருக்குது. இல்லை காதலில் பொய் சொல்கிறது கிடையாது. லவ் பண்ணுறதை வந்து வீட்டில் சொல்கிறதே கிடையாது, மறைச்சிடுறாங்க. நம்ம வீட்டில் சொன்னால் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு மறைச்சிடுறாங்க. திட்டுறதுனால தானே. அதோடும் இல்லாமல் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கேட்டால் நான் இங்கே போனேன் அங்கே போனேன்னு வீட்டில் ஒரு பொய் சொல்லிடுறாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் பொய் சொல்லணும் இல்லை, எங்களுக்கு இது வந்து அந்த வயசில் நாங்கள் சொன்னேன்னா நீங்கள் திட்டுவீங்க, அந்த வயசில் அது தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி தேவை, நாங்கள் எங்களுக்குன்னு வெல் செட்டில்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நாங்கள் டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் பொய் சொல்லணும். அப்புறமா சொல்லலாம்னு அது வந்து மறைச்சு வைக்கிறோம். பொய் சொல்லி மறைச்சு வைக்கிறீங்க, அதுதான் பொய்ன்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்கள் பொய் நினைச்சிக்கிறீங்க. நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாக கேட்டீங்க நீ லவ் பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். பெரியவங்க கிட்ட சொல்ற பொய், காதலன் காதலி கிட்ட, காதலன் கிட்ட சொல்ற பொய்கள் எல்லாம் பசங்களும் சொல்லுவாங்க, பொண்ணுங்களும் சொல்லுவாங்க. பொண்ணுங்களும் என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்க? பொண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு இன்னொருத்தன் எஃபியில் சாட் பண்ணுறான் அந்த மாதிரி போய் சொல்லுவாங்க. எங்களை உசி பேத்து விடுவாங்க, ஜெலஸ் ஆக்கிறதுக்கு. ஓகே, தட்ஸ் a good idea இல்ல? தன்னோட லவர்கிட்ட வந்து நல்லா காஸ்ட்லி ட்ரெஸ் எடுத்துருக்கேன், காஸ்ட்லி ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அதான் அது மாதிரி அந்த மாதிரி பொய்கள் சொல்றது. காதலில் பொய்ங்கிறது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, முதியவர்களுக்கும் உண்டு. இது இன்னைக்கு நேற்றுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த காலத்தில் வசந்த மாளிகையில் சிவாஜி கணேசன் சாரே சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்தால் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையெல்லாம் கோர்த்து கொண்டு வந்து உனக்கு மாலையாக அணிவித்திருப்பேன். நான் இன்றைக்கி கூட என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், அவளுக்கு தெரியும் அது பொய்ன்னு. பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு நிலைமையை உருவாக்குறது. அதனால அது தப்பு இல்லை, சொல்லலாம். ரொம்ப அழகான பொய் அது. என்னை பொறுத்தவரையும் காதலே பொய் தான். அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை மச்சான் அந்த பொண்ணை சும்மா பார்த்துட்டு வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துடுவான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்ன மச்சான் போய் பார்த்தேன், இல்லைடா அந்த பொண்ணை பார்க்கவே முடியலடா, அவள் போயிட்டா. ஆனால் அந்த பொண்ணை உஷார் பண்ணி எப்படியா இருந்தாலும் வெளியெல்லாம் போயிட்டு வந்திருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு தெரியவே தெரியாது மச்சான், நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை மச்சான். அடுத்த ஃபிகர், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்துருவாங்கல்ல, ஆல்ரெடி இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாமா, இப்போ உன்னை கரெக்ட் பண்ணுறான், உன்னை கழட்டி விட்டு இன்னொரு பொண்ணை உஷார் பண்ணுவான். அந்த மாதிரி சொல்கிறது. பொண்ணுங்க என்னன்னா, எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக நம்ம கால் பண்ணுறோன்னா, என் ஃப்ரெண்டு நேற்று நைட்டு சொன்னான், நான் கால் பண்ணுறேன் செகண்ட்ஸாக அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வெயிட்டிங் கால் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் தான் வரான், இரு அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என் ஃபோனை கட் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் சரி அம்மா கிட்டனா 10 நிமிஷம் தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் பேசுவா, ஆனால் 1.5 ஹவராக கால் போயிட்டு இருக்கு. நான் 10:30 மணிக்கு ட்ரை பண்ணுறேன், அப்பயும் கால் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ லவ்வில் மோஸ்ட்லி நிறைய பொய் இருக்குது, லவ்வில் உண்மை அதிகமாக கிடையாது. ஸோ லவ்வே பொய். ஆமாம், லவ்வே பொய் தான். ஏன்னா இப்போலாம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு ஒரு லவ்வர், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான், எந்த பொண்ணுக்குமே எந்த பையனுக்குமே கிடையாது. ஒன்று ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொன்று, அப்படிதான் லவ். ஓ, ஆப்ஷன்ஸில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பொய் ரொம்ப உதவுது அப்படின்றீங்களா இளைஞர்களுக்கு? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த விவாதத்தில். சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வெல்கம் பேக். அதிகமாக வாழ்க்கையில் பொய் சொல்கிறது யார், இளைஞர்களா இல்லை முதியவர்களா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பிரேக் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கிட்ட வந்து நின்னோம். காதல் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறதுக்காக வந்து நிறைய பொய் சொல்கிறாங்க, பசங்களும் பொய் சொல்கிறாங்க, பெண்களும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி
இருந்திருக்கலாம். பட் அது வந்து வெளிப்படையா யாருமே ஒத்துக்காத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாரும் வெளிப்படையா பேசுறாங்க இல்லையா? பெண்கள் வந்து நான் சொல்றது இல்ல, என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் நான் ஒன்றும் சொல்லலை. நீங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பொதுவாக வந்து ரொம்ப அதிகமாக பொய் பேசுகிறதுல வந்து இளைஞர்கள் தான் முக்கியமான இடத்துல இருக்காங்க, குறிப்பாக அந்த காதலில். இப்போ என்னென்னா பொய்யையே 2 வகையாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிற பொய், அப்புறம் வந்து சாட்சிகளின் அடிப்படையில் சொல்கிற பொய். இந்த இளைஞர்கள் வந்து வீட்டில் சொல்கிற எல்லா பொய்யும் பார்த்தீங்கன்னா சாட்சிகளின் அடிப்படையில் இருக்கும். இப்போ சித்தப்பா கொடுத்தாரு அந்த பாசல் தான் நான் வந்து அது வாங்கினேன் அப்படிமா. ஆனால் அவர் சித்தப்பா வந்து அந்த வீட்டுக்கும் சித்தப்பாவும் பேசியிருக்கவே மாட்டார். உதாரணம் என் தம்பி எங்கள் சித்தப்பா பேசவே மாட்டார், ஆனால் அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறான். அப்போ எப்போவுமே ஒரு சாட்சிகளின் அடிப்படையில் பொய்யை ரொம்ப பிளான்டாக தயார் பண்ணி அதிகமாக பொய் பேசுகிறதுல இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கும். அதே மாதிரி யூகத்தின் அடிப்படையில் சொல்கிற பொய் அது இளைஞர்கள் அது மிகப்பெரிய பாதிப்பு வரும்னு கூட சொல்ல அதை நினைக்க மாட்டான். இப்போ நான் கல்லூரியில் படிக்கும்போது என் ரூம்மேட் என்ன பண்ணால் வார்டனை பிடிக்காது. அவன் என்ன பண்ணால் திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வாட்டர் டேங்கில் செத்து போயிட்டாருன்ட்டான். பெரிய பரபரப்பாயிடுச்சு. ஏன் அவ்வளோ பெரிய வாட்டர் டேங்கில் யாரும் ஏற முடியாது, இதுவும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஏறுறதுக்குள்ளே அந்த பொய் காட்டு தீயாக பரவிடுச்சு, கல்லூரிக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அதனால் இந்த பொய் அப்படிங்கிறது வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிற பொய்யும் சாட்சிகளின் அடிப்படையில் சொல்கிற பொய்யையும் மிக நிதானமாக செய்கிற ஒரே பட்டாளம் இளைஞர் பட்டாளம் தான். இப்போ ஒரு சமீபத்தில் நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, ஒரு மாலினின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு லவ் பண்ணவே கிடையாது, அவன் என்னை தான் லவ் பண்ணுன்னு சொல்லி போஸ்டர் அடித்து விட்டான் ஒருத்தன். போஸ்டர் பொய் இது. ஐயோ, இப்போ பொய்யிலையும் வந்து வித்தியாசமான பொய்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம சாதாரணமாக வந்து பொய் சொல்கிற பொய் லேட் ஆயிடுச்சு, வண்டி லேட் ஆயிடுச்சுன்னு அங்கே போயிட்டு வந்தோம், அந்த பொய்யெல்லாம் இல்லை. அதை விட மீறி ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ஃபார்மேட்டில் இருந்து மாறி இப்போ தீர்மானிக்கப்பட்ட வடிவத்திலிருந்து மாறி யூகத்தின் அடிப்படையில் இருக்கிற பொய்கள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இளைஞர்கள்ட்ட. அதனால தான் ரொம்ப நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. மிகச்சிறந்த படைப்பாளிகளுடைய படைப்புகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படைப்புகளில் வந்து பொய் நிறைய இருக்கும், ஆனால் யாரையும் பாதிக்காத பொய்யாக இருக்கும். பெரியவங்களுடைய பொய் நிதானமான பொய்யாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய பொய் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய பொய்யாவே எழுதிடுறாங்க. மிகப்பெரிய இதை கொண்டே போகுது. நம்ம வந்து வாயினால் பேசுகிறது மட்டும் கிடையாது, எழுதக்கூடியது கூட யோசித்து நம்ம எழுத வேண்டியிருக்கு. பொய்ங்கிறது வாயில் மட்டும் இல்லை, எழுத்துலையும் இருக்குது. குழந்தைங்களோட லைஃப்பை பாதிக்கும்படியான பொய்களை வந்து அப்பா அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. குழந்தை படிக்கலை, டியூஷனுக்கு போகல, ஆனால் இவங்க சைன் போட்டு கொடுன்னு அப்பாட்ட சொல்கிறாங்க. அவன் போயிட்டு வந்துட்டாங்க, அவன் படிச்சுட்டாங்க, நீங்கள் போடுங்க சைன் போடுங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்து ஒரு மாஸ்டர் கேட்பாரு. இப்படி நடக்குது வீட்டில். அவன் குடிச்சிட்டு வரான், ஏய் நீ போடா போய் படுறா, நான் சொல்லிக்கிறேன் அப்பாட்ட அப்படின்னுங்கிறாங்க. சாப்பிட்டு போய் படு, வயிறு காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கல்யாணத்துக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவன் ஒரு நல்ல பழக்கம், எல்லாம் நல்ல பழக்கம் உள்ளவங்க, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப தங்கமான பையன், நம்பி நீங்கள் வந்து பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு பொய்ய சொல்கிறாங்க. இதில் ஜாதகம் சேரலைன்னா கூட ஜாதகத்தை மாற்றி கூட இது எழுதி பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இவங்க பண்ணுற கோளாறு. ஆனால் கடைசியில் பாதிக்கப்படுறது அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. ஸோ இப்போ என்னன்னா வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து காதலுக்காக இல்லை கல்யாணத்துக்காக அப்படின்றத விடுவோம். நம்ம வந்து அதில் நிறைய பொய்கள் இருக்குது. ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய பொய்கள் சொல்கிறாங்க. அது வந்து வாழ்க்கையை பாதிக்கும்னு தெரியாமல் இளைஞர்கள் சொல்லலாம், வாழ்க்கையை பாதிக்கும்னு தெரிஞ்சு சொல்கிற பொய்களும் நிறைய இருக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிக அருமையான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு பொய் எந்த அளவுக்கு தேவை? அது பொய் சொல்லும்போது நம்மளுடைய பொய்யை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த நட்பு போயிடுமே அப்படின்றத பற்றி யோசிக்கிறது இல்லையா? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் நிறைய சொல்லிக்கிறாங்க. இப்போ மேம் வந்து அந்த பொண்ணு நல்லா ட்ராயிங் பண்ணுவா, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு, அவளை நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடு அப்படின்ட்டு. நான் எதார்த்தமாக கேட்பேன், மேம் என்னை எதனா சொன்னாங்களா, கூப்பிட்டாங்களா, ட்ராயிங் பண்ண சொன்னாங்களான்ட்டு. உடனே அவன் என்ன சொல்லுவா, இல்லை உன்னெல்லாம் கூப்பிடல, என்ன தான் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு மேம் கிட்ட போய் சொல்லுவா. மேம் இந்த மாதிரி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஸோ நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. நாளைக்கு இது மேம் மூலியமாக எனக்கு தெரிய வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவள் அதை யோசிக்க மாட்டா. நாளை பின்ன இது மேம் மூலியமாக தெரிஞ்சு வந்தால் சண்டை வரும், பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தான் அவள் அனலைஸ் பண்ணுவா, அவள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நட்புல நடக்கிற பொய்கள் வந்து ரொம்ப ரொம்ப காலத்துக்கு நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இல்லையா? சின்ன பசங்களாம் வந்து தண்ணி அடித்தாதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து ஏற்றுப்பாங்க. அதனால் வந்து சின்ன சின்ன பொய் சொல்கிறதுலேருந்து தண்ணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் காசு திருடுறது, அந்த மாதிரி ஆரம்பித்து லாஸ்ட்டில் அவங்க லைஃப் லாங்காக அந்த பொய்யை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அந்த கேரக்டர் எல்லாமே மாறிடுது. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பொய் சொல்கிறது இல்லையா? கெட்ட பழக்கங்கள் எல்லாம். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டோம்னா
ஏன்டா இப்படி போய் சொல்கிற அப்படின்னா, நான் போய் சொல்லலைன்னா நீ பிழைக்க தெரியாதவன் சொல்லிடுறான் என்ன, அதனால எனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா சூழ்நிலைகள், சமூகத்தின் சூழ்நிலையினால் நான் போய் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். நமக்கு அது கூட தேவையில்லையே, அப்படி ஒரு இது தேவையில்லையே அப்படின்னு சொன்னால், உனக்கு பிழைக்க தெரியல, நீ இப்படி வாழ்ந்துட்டேன்னா நீ அதோடு இருந்துக்கும், நான் போய் சொல்லி தான் வந்தாகணும் அப்படின்ற அந்த இளைஞர்களோட மனோபாவம் அதிகமாக இருக்குது. உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என் பையன் வந்து படிப்பு விஷயத்தில் போய் சொல்லுவான். போய் சொல்லும்போது வந்து நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிர்ப்பான், கோபம் வரும் நமக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பண்ணுவான். என்ன சொல்லி அது புரிய வைக்கிறீங்க? நான் வந்து நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சொன்னால் நமக்கு வந்து பின்னாடி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தை நம்ம கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. வாழ்க்கையில் பொய் யார் அதிகமாக சொல்கிறாங்க, இளைஞர்களா பெரியவர்களா அப்படின்றத பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கெல்லாம் பயந்து பொய் சொல்கிறது வந்து இளைஞர்களா இல்லை பெரியவங்களா? நேற்றுக்கு நடந்த கதை. அப்பா நாளைக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவுப்பா அப்படின்னா, ஏப்பா எனக்கே அப்துல் கலாம் தான் இறந்து லீவெல்லாம் எல்லாம் விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சாப்பா, ஒரு ஃபங்க்ஷனும் இல்லையா, ஃபெஸ்டிவல் இல்லையா, எதுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுறான்னு கேட்டேன். இல்லைப்பா இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் இறந்து போயிட்டார்ப்பா அப்படின்னா. எனக்கு சொன்னது டவுட்டு. சரி நம்ம அந்த ஸ்கூல் பக்கம் தான் போய் பார்ப்போம், எதுக்கோசரம் போய் சொல்கிறான்னா, ராத்திரிலாம் அவன் தூங்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துன்னு இருந்தான், கிரிக்கெட் பார்த்துன்னு இருந்தான். அப்போவே எனக்கு ஐ மேவிங் டவுட், இவன் போய் சொல்கிறாங்கிறது தெரிந்து போச்சு. சரி அப்போ உடனே ஸ்கூலுக்கு நேராக ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டை பார்த்தேன். ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். அப்பா ஸ்கூலில் வழக்கம் போல் உண்டு, இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னா. நேராக நான் வந்தேன், சாயங்காலம் ஆஃபீஸ் போட்டு முடிஞ்சவொடனே பையனை கூப்பிட்டேன். என்னடா கண்ணா, ஏன்டாப்பா நீ ஸ்கூல் போகல, கரஸ்பாண்டெலாம் சேர்த்து போயிடலப்பா, நான் தெரிஞ்சுட்டேன், நான் ஸ்கூல் இருக்குது, நீ வந்து கெமிஸ்ட்ரி படிக்கலைங்கிறத புரிஞ்சுட்டேன், டிவி நிறையா பார்த்துட்டேன், என்கிட்ட வந்து டைரெக்டாக நான் கெமிஸ்ட்ரி படிக்கலப்பா, அடுத்த தடவை படித்து எழுதுறேன்னா நான் ஒன்று சொல்லி போகிறேன், ஏன் அனாவசியமாக ஒரு கரஸ்பாண்டை ஸ்கூல் கரஸ்பாண்டை சாவடித்தேன், இந்த மாதிரி சொல்லாத பண்ணாத, உனக்கு டிவி நான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் தான், அதே சமயத்தில் வேணும் உனக்கு லீவு வேணும், என்னால் முடியல நான் படித்து மாறி வாங்குறேன்னு சொன்னால் ஆனால் நான் லோ பண்ண போகிறேன், ஏன் இதுக்கு வந்து அனாவசியமாக பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா சாரி இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. இல்லை நீங்கள் எதுக்காவது பயந்து போய் சொல்லியிருக்கீங்களா எப்போவாது? கண்டிப்பாக. என் ஆஃபீஸில் நடந்த சமாச்சாரம் வந்து, எங்கள் ஆஃபீஸில் வந்து யாராவது லீவ் உடம்பு சரியில்லை லீவ் போட்டால்னா கண்டிப்பாக ஒரு பியூனை விட்டு போய் பார்த்துட்டு உண்மையானா இருந்தால் ஹார்லிக்ஸ் போகும், அடுத்து உண்மை இல்லைன்னா பொய் இல்லைன்னா மெமோ போகும். அப்படி தான் இவன் என்ன பண்ணிட்டா, அன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டான், லீவ் என்கிட்ட லீவு கொடுத்துட்டான். நான் டேரக்டர்கிட்ட போய் என்னோடய இது ஆஃபீஸில், சார் அவன் ரங்கராஜன் லீவு இன்றைக்கி வந்து லீவுன்னு சொன்னோன்னா அவருக்கு என்ன கரெக்டாக பார்த்தாரு, இங்கே மேட்ச் ஆரம்பிக்க போகிறது போல் இருக்குது சொல்லிட்டு நேராக கார் எடுத்துன்னு போய் பார்க்கலான்னு போனால் அவன் மேட்ச்சுக்கு கிளம்பின்னு இருக்கான். இது தெரியுமா இவர் போக போகிறாங்கிறத நான் தெரிஞ்சிட பீச்சுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் எடுத்து வண்டியில் போய் அவன்கிட்ட அமிர்தாஞ்சனம் தடவி தலையில் வந்து படுத்துக்கூடா, ஜுரத்தில் வந்து படுத்துக்கூடா, மேட்ச் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ், இன்னி வரைக்கும் அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சொல்லுமா. ஆக்சுவலாக நான் டூர் போயிருந்தப்போ என்னோட கோல்டு இயர்ரிங் தொலைஞ்சிருச்சு. ஸோ நான் தொலைஞ்சிருச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லலை, இல்லைம்மா கழட்டி வச்சேன், ஃப்ரெண்டு பேக்கில் தான் வச்சுருக்கேன், அவள் வந்துருவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவள் ஊருக்கு போயிருக்காமா, அவள் ஒரு 1 வீக் கழிச்சு தான் வருவா. ஒரு பொய் மேலே இன்னொரு பொய். 1 வீக் கழிச்சு வருவா. எனக்கு தெரிஞ்சா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அதனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் 2 பேரும் என்ன பிடிச்சிருவாங்க, நீ எதுக்கு உன்னால் தான் இப்போ குடும்பத்திலேயே சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருக்கா, அவள் வரத்துக்கு லேட் ஆகும்ட்டு அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியாக தான் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு மூலியமா நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன்னு சொன்னோன்னே, அவள் இல்லாண்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அவள் பயத்தில் உளறிட்டா. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு வந்தது. அது அம்மா சரி அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம சொன்னால் பரவாயில்ல, அம்மா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க போய் தான் நான் போய் சொன்னேன். இந்த பாப்பா இப்போ பேசியிருக்கிறது நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா லதா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடுவில் சண்டை வந்துடும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது பயந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலையை பெரியவங்க தானே உருவாக்குறாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் வரைக்கும் பொய் சொல்கிறது இல்லை, அந்த பொய் நம்மளை பாதிக்கிறது இல்லை. காலேஜுக்கு போனோன்னே பொய் சொல்கிறது குடும்பத்தை பாதிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும்பொழுது குடும்பத்தை பாதிக்குது. பெரியவங்க சொல்கிற பொய்னால தான் குழந்தை கெட்டு போகுது.
பெரியவங்க பொய் பேசுறது நிறைய பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தை அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டு பொய் பேசுது. ஆனால் அந்த பொய் வந்து அந்த குழந்தைக்கு இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி அந்த பொய் வந்து விபரீதத்தில் போய் முடியும் பொழுது தான் குடும்பத்தில் கஷ்டம் வருது. இப்போ ஒரு காலேஜ் போகிறான் பையன், ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் காலேஜில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் நம்மளும் வீட்டில் பேரண்ட் ஒரு பேரண்ட்டுக்கும் ஃபோன் பண்ணியோ ஒரு பையனுக்கும் ஃபோன் பண்ணியோ காலேஜில் கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு கேட்குறது கிடையாது. பையன் காலேஜில் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க, போகிறான்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிடுறோம். ஆனால் அவங்களா சேர்ந்து போனது. இது மாதிரி எங்களுடைய ஃபேமிலிலேயே நடந்திருக்கு. போயிட்டு பையன் நீச்சல் தெரியாமல், இதெல்லாம் காலேஜுக்கும் பையனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்மள்ட்ட பையன் என்ன பொய் சொல்லிட்டு போகிறான், காலேஜில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சரி ப்ரொஃபஸர் போவார், கூட வார்டன் போவாங்க, எல்லோரும் போவாங்க, பையன் சேஃபாக வருவான்னு நினச்சிட்ருப்போம். இப்போ இந்த ஒரு பொய் பார்த்திங்கன்னா குடும்பத்திலேயே லாஸ். போயிட்டு எல்லாம் நீச்சல் தெரியாதவன், நீச்சல் தெரிஞ்சவன் அந்த நேரத்தில் ஒரு பையன் விழுந்துடுறான், விழுந்தோன்னே அவனை காப்பாற்றணும்னு இன்னொருத்தன் விழுறான். ஸோ இந்த பொய்யை வந்து நம்ம அப்பயே யாருப்பா எங்கே யார் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து தட்டி கேட்குறதில்ல. பையன் சொன்னால் பிளண்ட்டாக நம்பிடுறது, சரி காலேஜில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. அது பெரிய 2 ஃபேமிலிலையும் எனக்கு தெரிஞ்சு விபரீத விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து குழந்தைங்க பொய் சொல்கிறத அம்மா அப்பா தான் என்கரேஜ் பண்ணுறாங்க, அதை நம்ம கேட்குறதில்ல. அதனால் பசங்க ஒரு ஸ்டேஜில் பொய் சொல்கிறது நமக்கு லாஸில் தான் கொண்டு வந்து விடுது. பொய் சொன்னதுனால ஒரு நல்லது நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனில் வந்து காசிப் பண்ணும்போது அவங்க முக்கியமானவங்க வந்து என்ன பேசினா என்னை பற்றின்னு கேட்ட உடனே உன்ன மாதிரி இல்லவே இல்லை, நீ தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே காரணம்னு சொன்ன உடனே அவங்களோட ஹாப்பினஸ் ஜாஸ்தியாகி அந்த இடத்துல வந்து சண்டை நடக்க வேண்டியதை தடுத்து அவளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவை இது பண்ணீங்க. சூப்பர். நான் வந்து இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் என்ன சொன்னாங்க, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரி அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து விஸ்காம் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து அதுமாரி மேக்ஸ் நல்லா தான் எனக்கு வரும். ஆனால் வந்து போயிட்டு நான் அதுமாதிரி அப்பாகிட்ட சொன்னேன், அப்பா இதுமாரி எனக்கு மேக்ஸ் வராது, நான் மேக்ஸ் இருக்க சப்ஜெக்ட் வச்சுன்னா நான் அரியர் வைப்பேன், எனக்கு விஸ்காம் பிடிக்கும்பா அப்படின்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் பிரின்சிபல்கிட்ட பேசி அப்படின்ட்டு திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து விஸ்காம் மாறிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கிறதுக்காக நிறையா போய் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அவள் என்ன சொன்னா உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலாம், அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்தீங்களா ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னான், அப்படியா சொன்னால் அப்படி தான் சொன்னான், நான் அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள். கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போகிறாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்குது, நல்ல டைப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம நல்லது தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷம் நமக்கு. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து நல்லது பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அதனால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம அந்த பொண்ணு பற்றி எதுவுமே தெரியலன்னா கூட நல்லதுன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, அதில் போய் சொல்லலாம் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. பொய் சொல்றது அதிகமாக யாரு, இளைஞர்களா இல்லை முதியவர்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி நம்மக்கிட்ட பேசுறதுக்காக மூத்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். பொய் சொல்றதுக்கான சூழ்நிலை மிக முக்கியமாக எதுவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? மனதில் இருக்கிற அச்சம் தான் பொய்யை தூண்டுதுமா. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரமாக நான் கவனிச்சுட்டு வந்தேன். சொல்லப்பட்ட 2 கருத்துக்கள் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அந்த நடுவில் உட்கார்ந்துருக்கிற அந்த இளம்பெண் காதலே பொய் அப்படின்னு நடுவில் சொன்னாங்க. ஏன்னா இன்றைய அப்படின்னு சேர்த்துக்கலாமே தவிர இன்றைய காலகட்டத்தில் காதல் பொய்யாக தான் இருக்குது. அக்காட்ட காதல் கடிதத்தை கொடுத்து உனக்கு பிடிக்கலன்னா அதே கடிதத்தை தங்கச்சிட்ட கொடுத்துரு அப்படின்னு இளைஞன் கேட்குற காலகட்டம். அப்புறம் நண்பர் சொல்கிறப்போ பேச்சில் மட்டும் இல்லாமல் எழுத்தில் பொய் வருது ரொம்ப சங்கடம். ஆகையினால எழுத்தில் பொய்யே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா பேச்சாவது காத்தோடு போயிடும், எழுத்தில் பொய் எழுதினா அது பதிவாகிடுது. அது ஒன்று. இந்த மாதிரி பல சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான கருத்துக்கள் வந்துட்டு இருந்த தருணத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பொய்யினால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்ததுன்னா, ஒரு நல்ல சம்பவம் நடந்ததுன்னா அது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சிங்க. அப்போது எல்லார் தரப்புலையும் ஒரு ஆழ்ந்த மௌனம், அதுக்கு பிறகு யோசித்து சொன்னாங்க. அது என்ன தெரிவிக்குதுன்னா, பொய்யினால் நிரந்தர மகிழ்ச்சி வராது, நிரந்தர ஆனந்தம் வராது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற கருத்தோட்டம் பொய்யை இளைஞர்கள் அதிகம் சொல்கிறாங்களா இல்லை முதியவர்கள் அதிகம் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது. இல்லை, இளைஞர்களை விட முதியவர்கள் தான் அதிகம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முதியவர்களுடைய வாழ்ந்த அந்த ஆண்டுகள் அதிகம்,
அதனால் அந்த வாழ்க்கையில் அவங்க சொல்கிற Logical-ஆ பொய்கள் சொல்றீங்க. ஆமாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பொய் தேவையா இல்லையாங்கிற ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கணும். பொய் தேவைங்கிற மாதிரியும் அது இந்த நடப்பியலில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சங்கிற மாதிரியும் ஒரு கருத்தோட்டத்தை நம்ம மக்களுக்கு வழங்கக்கூடாது. பொய் இல்லாமல் வாழ முடியும், பொய்யே இல்லாமல் வாழ முடியாமல் இருக்கலாம், பொய்யும் கூடுமான வரையில் நம்ம குறைச்சிக்கலாம். நம்முடைய தேச தந்தைன்னு சொல்கிற மகாத்மா காந்தி, அவருக்கு தாகூர் மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கின காரணமே அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மையே பேசுறதுன்னு முடிவு செய்து அதன்படி வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை. இங்கே நிறைய பேர் சொன்னாங்க குழந்தைகளை பொய் சொல்லி வளர்க்கக்கூடாதுன்னு. அது ரொம்ப சரியான கருத்து. இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி குழந்தைகளுக்கு அச்சத்தை போக்கணும். உண்மையை சொன்னால் அதுக்கு பரிசு கொடுக்கணும். அப்படி கொண்டு வந்து குழந்தைகளை வளர்த்தோம்னா மெல்ல மெல்ல நாடு மாறும். நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் முற்றிலும் பொய்யை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறதா இன்றைக்கி நம்ம நினச்சாலும் கூட பொய்யினுடைய அளவை குறைக்கணும். இல்லை, உண்மையை சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா எல்லாருக்கும் உண்மை சொல்கிறதுக்கு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். கட்டாயமாக அந்த சூழலை உருவாக்குறது அரசாங்கத்தின் கையிலையும் இருக்குது, நம்ம கையிலையும் இருக்குது. எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் தைரியமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தைரியமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருப்போம், எந்த கவலையும் இன்றி இருப்போம். பொய்யை சொல்லும்போது என்னென்னா ஒரு பொய் மேலே இன்னொரு பொய், அதை சொல்கிறதுக்காக அதை தக்க வைக்கிறதுக்காக இன்னொரு பொய்ன்னு போய் ஒரு கில்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே நம்மளை நாமளே தள்ளிக்கிறோம். கில்ட்டோட வாழற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை அது. ஸோ கில்ட் இல்லாமல் லேசாக வாழணும் அப்படின்னா வந்து உண்மையோடு இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்புறமா வந்து ஒரு எந்த வேலையாக இருக்கட்டும், வாழ்க்கையிலே வந்து நம்ம உண்மையை சொல்கிறவங்களா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற மரியாதை, நமக்கு கிடைக்கிற ஒரு பக்கபலம் வந்து மிக அதிகமாக இருக்கும். இந்த பாய்ஸ் படத்தில் வர்ற ஒரு பாட்டில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து நான் நினைப்பேன், நேர்மையே வெற்றியின் ரகசியம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு வரியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன சின்னதாக அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கே இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதோ, காதலிக்கிட்ட போயிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சுவாரஸ்யத்தை கூட்டக்கூடிய பொய்களாக இருக்குது. அப்படின்றதுனால வந்து அதை சொல்லிக்கிட்டு போல மிக முக்கியமான இடங்களில் வந்து பொய் என்பது நம்மளை கீழே இழுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு தவிர உண்மை மட்டுமே நமக்கு தைரியத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படின்ற போது உண்மையோட அதிகமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்புடன் ரோஹிணி.